ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்கள் யூங்கி மேரிமி. ஓகே, நம்ம வந்து ஒரு வேலையை அரண்மனை சீரீஸ் போடுறதுக்கு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் வீடியோ போடுவேன், அது கன்ஃபார்ம். ஓகேவா? இது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டு மியூசிக் கேட்டால் என்னை வந்து பேக்ரவுண்ட் சவுண்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட இதை கேளுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அரண்மனை சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது எனக்கு வந்து கொஞ்சம் பேர் பார்த்தாலே அதே எனக்கு ஒரு கம்ஃபர்ட். ஓகே, எனக்கு அதே ஓகே தான். இருந்துமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகி இன்னும் நிறையா சீக்கிரம் போட ட்ரை பண்ண முடியும். எனக்கு வந்து இன்னொரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அரண்மனை சீரிஸ் ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அதுக்கு இது பண்ணணும்னு தோண ஆரம்பிக்குது. அது ஏன்னு தெரியல. அதனால் அதை கொஞ்சம் சரி விடுங்க, நீங்களே எனக்கு போதும், இப்போதைக்கு பார்க்குறவங்களுக்கே போதும். ஓகே, அது மட்டும் இல்லை, என் வீடியோ பிடிச்சா, என்னோடய ஸ்டோரி பிடிச்சா மட்டும் பாருங்கள். பிடிக்கலன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகேவா? என்னையும் என் ஃபேமிலியையும் வந்து இது ஹர்ட் பண்ணாதீங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம வள கொலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? டோன்ட் அடிக்ட் டு தி ஸ்டோரிஸ். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கட் டு தி ஸ்டோரி. ஸ்டோரி கடைசியில் எது முடிச்சிருப்பேன்னா, இந்த மாதிரி நம்ம பிரைட்டு வந்து நம்ம அக்னியை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு அவ்வளோதான். நம்ம பிரைட்டுக்கு வந்து அக்னியை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்படியே நம்ம அக்னியும் அப்புறம் நம்ம காயம் வராங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி பிரைட்டு ஹாய் நான் பிரைட் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அக்னியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே நம்ம தாத்தா பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பார்த்து மரியாதை கொடுத்தோன்னே வாங்க வாங்க உங்களுக்காக அது பண்ணிகிட்ருக்கேன், இதுதான் என் பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம அக்னி வந்து நம்ம ஜெமினாவையும் கரெக்டாக நம்ம ஜெமினா, நம்ம ஒயனு, ஜேகே, நம்ம டயாங், அப்புறம் வந்து நம்ம பிரைட்டு, இவங்க 3 பேர் நல்லா பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஜிமினாவும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க, நல்லா உத்து பார்க்குறாங்க. நம்ம ஜிமினாவும் பார்க்குறாங்க. ஹலோ அக்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை சொல்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து கை கொடுத்துருப்பார். நம்ம அக்னியும் கை கொடுக்கும் போது நம்ம அக்னிக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷுவல்ஸ் வர ஆரம்பிச்சுக்கிது, ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி டக்கு டக்குன்னு ஏதோ வந்துட்டு போகுது. வந்தோடனே நம்ம அக்னி அப்படி ஸ்டன் ஆகிடுறாங்க. நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு அக்னி அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெடுத்துட்டோடனே ஏக்கா என்னக்காச்சு அப்படின்னோடனே ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா நம்ம ஜேகேவும் ஹாய் அப்படிங்கிறாரு. நம்ம டயாங்கும் வாங்க வாங்க அப்படின்னு நம்ம டயாங் சொல்கிறாரு. நம்ம டயாங்கே நம்ம அக்னி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது கண்டுக்கலை. என்ன அதுதான் இந்த மாதிரி வந்து ஒயனும் வந்து ஹாய் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னோடனே நம்ம அக்னிக்கு வந்து தேங்க்யூ நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்மளோட அக்னி சொல்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டும் நீங்களும் ரொம்ப ஆமாம் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னோன்னே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி வந்து ரொம்ப கூலாகவே வந்து எல்லோரும் மேட்ச் ஆகிடுறாங்க. நம்ம காயும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே நம்ம காய் போனோடனே வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ஹாய் ஐ எம் காய் அப்போ நம்ம ஒயன்ட்டு கை கொடுக்க நம்ம ஒயனும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. நம்ம டயாங்க அப்படின்னு பார்த்தோன்னே ஹலோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்க கை கொடுக்க ஹலோ நைஸ் டு மீட் யூ காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வாவ் என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கை கொடுக்கலான்னு போகும்போது அது ஏழு அப்போ நம்ம ஜேகே வந்து நம்ம காயோட மேலே கையை போட ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் தான் வராது. வணக்கம் வணக்கம் தர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரே வைபிள் இருக்காங்களா, ஜாலியாக வரப்போ போனது 10 நாள் வந்து கூட இருந்து படித்த மாதிரி 2 பேரும் ஒட்டிக்கிறானுங்க. பிரைட்டு போயிட்டு ஹாய் அப்படின்னோடனே வணக்கம் தலை, எனக்கு தலைலாம் கூப்பிடுவானா நான் பிரைட்லேயும் கூப்பிடலாம். சொல்லுங்கள். ஆமாம் இவங்க யார் உனக்கு? அக்கா. அக்காவா அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட் வந்து அப்படியே நம்ம காயை பிடிச்சி எடுத்துக்கிட்டு அப்போ நான் உனக்கு மாமா. உங்கள் அக்கா சிங்கிள் தானே? ஆமாம் தலை, அக்கா சிங்கிள் தான். அப்போது நான் தான் உன் மாமா அப்படின்னோடனே தலை நான் அவனை மச்சானே கூப்பிடலாம் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மச்சான் என் அக்கா ரொம்ப நாள் தனியாகவே இருக்குது, அதை நீ உஷார் பண்ணிக்க, நானாக ஹெல்ப் பண்ணுறேன். என்னடா எடுத்தோன்னே மாமா வேலை பார்க்குறேன், அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜேஹோப்பு காய் அப்புறம் நம்ம பிரைட்டு இவங்க 3 பேரும் கேங் சேர்ந்துக்கிறானுங்க. பார்க்க போகிறது மாமா வேலை பெருமையை பற்றியா அப்படின்னு ஜேஹோப்
ஏய் அப்படின்னு சொல்லி நம்ம காய்க்க விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா. இப்போ ஜேகேவும் டேங்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க மொத்தம் 5 பேர் ஆயிடுறாங்களா. என்னன்னா இந்த மாதிரி நம்ம பிரைட்டுக்கு வந்து ஆள் உஷார் பண்ணி தரத்துக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நம்ம பிரைட்டா டேய் எனக்காக இவ்வளோடா டேய் இப்போ தான் பார்த்து 5 நிமிஷம் கூட ஆகுது அதுக்குள்ளே அப்படி காய் அப்படின்னோடனே நட்புனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 வருஷம்லாம் தேவையில்ல. ஒரு செகண்ட் பழகினாலும் நண்பன் தான். அப்போ நம்ம காய் டயலாக் கூட ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம பிரைட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக காய் அப்படின்னோடனே வரேங்க்கா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. என்னடா பிரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜேகே, அப்புறம் நம்ம டேங்கு, அப்புறம் நம்ம ஜேஹோப் எல்லாம். டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அங்கே பேசிகிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லை கச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். ஆமாங்க்கா என்ன மாதிரியே இருக்கானுங்க பைத்தியமாவா ஜாலியாக இருக்காங்கக்கா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட தனியாக பேச போயிருக்காங்க. உட்காந்து பேசுகிறாங்க. என்னம்மா என்னதான் வந்தோடனே என் மாதிரி நானும் பார்த்தேன் எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. அதை நான் வந்து கன்ஃபார்மாக உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்லை அது உங்கள் பேர பிள்ளைங்கள தான் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது முக்கியமாக அப்படின்னோடனே தாத்தா என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே பொறுமை அந்த பேரை உங்கள் 3 ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க 3 பசங்க தான். ஒன்று ஜேகேவாக இருக்கணும், இல்லை டேங்காக இருக்கணும், இல்லைனா முக்கியமாக உங்கள் பேரன் ஜிமினாவாக இருக்கணும். அப்படின்னா ஜிமினாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிமினாட்ட தனியாக பேசணும். என்ன பேசணுமா? அவன் பயந்துட மாட்டானா? அது மட்டும் இல்லை அந்த ஒரு பொண்ணை நான் அவங்க வீட்டுக்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்காளே அவ யார்? அவங்க அந்த அரண்மனையை வாங்க வந்திருக்காங்க. என்ன வேறு வழி தெரியல அதான் அப்படின்னோடனே நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் சாரி. இந்த மாதிரி நம்மளோட அடுத்த நாளே வந்து இவங்க எல்லாருமே வந்து அரண்மனை வந்திருப்பாங்க ஓகேவா. அரண்மனை க்ளீனிங் பண்ணி முடிச்சுறாங்களே அப்போ வந்து அடுத்த நாளே வந்திருப்பாங்க ஓகேவா. நம்ம அக்னி தான் போக சொல்லியிருப்பாங்க, அடுத்த நாளையும் செட்டில் ஆகிருப்பாங்க. இதை நான் அந்த வீடியோ சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன், இப்போ சொல்லிக்கிறேன் ஓகேவா. இப்போ எல்லாருமே அரண்மனையில் வந்து கேதர் ஆகிட்டாங்க ஓகேவா. இப்போ அந்த பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருப்பானா நம்ம அக்னியை இடிச்சிருப்பா. அப்போவே நம்ம அக்னிக்கு வந்து இந்த பொண்ணு மேலே ஏதோ டவுட் ஆகிருக்கும், அதான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நைட் ஆகுது ஓகேவா. நம்ம ஜிமின் அந்த மறுபடியும் எந்திரிக்கிறாரு. ஐயோ என்னதான் தின்னு தொலைகிறனோ இப்படி இருமல் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா இரும்பிக்கிட்டு தண்ணியை பார்த்தா தண்ணி இல்லை. ஏன்னா எனக்கு மட்டும் அவங்க எல்லா சீனும் தண்ணியை வைக்க மாட்டேங்கிறீங்க, நான் தான் போய் அதுக்கிட்ட மாட்டிக்கணுமா நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன புலம்பிக்கிட்டே போகிறாரு. சீன் எழுதுறாங்க எனக்கு மட்டுமே தண்ணியை வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் நைட்டு போய் அதை போயிட்டு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மெதுவாக போயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்னா அப்படியே இருட்டில் தடவிட்டு நேராக போயிடுறாருங்க ஒரு கிச்சனுக்கு. தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரா. எந்த ஒரு உருவம் எதுவும் வந்துடக்கூடாது, காத்துக்கிறப்ப எதுவும் அடிச்சிடக்கூடாது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம ஜிம்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஐயோ முருகா ஏசப்பா ஹல்லா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு ஹைட்டாக கருப்பாக ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான் நம்ம ஜிம்னா அப்படியே பின்னாடி போயிட்டு இடிச்சு கீழே தள்ளி விட்டாரா. அந்த உருவம் அப்படியே திரும்பி ஜிம்னா பார்க்குது. ஜிமினா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம டேங்கு. அரபோத நாயே இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது வாயில கையிலலாம் இச்சை அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை நான் என்னடா தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா கேட்க பூஸ்ட்டு எருமை நல்லா உங்கள் அம்மா பெற்று வச்சுருக்காங்க பாரு 6 அடிக்கு தென்னை மரம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு நம்ம ஜிமினா. ஏன் திட்டுறா? என்னடா அது? பூஸ்ட்டு ஜிமினா. இல்லை பூஸ்ட்டு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் சும்மா டேஸ்ட் பண்ணலான்னு. அது தண்ணியில் அது பாலில் போட்டு சாப்பிட்றதுடா. இல்லை வெறுசாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு ஒயன்னு சொன்னான். அட கருமம் முடிச்சவனே, அதுக்குன்னு நடுராத்தில் தின்னுக்கிட்டு இருப்பேன், லைட்டை போட்டு தின்ன அப்படி தானே மாடு மாதிரி தின்னுக்கிட்டு இருக்க. அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான். அதுக்கு ஏன்டா மூஞ்சிலேருந்து எல்லாத்துலேயும் அப்பி வச்சிருக்கிற கையிலலாம் பாரு அப்படின்னே. இல்லை டப்பா ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்தாங்க போல், அதை கொட்டலான்றதுக்குள்ளே மேலாம் பட்டுருச்சு. பைத்தியக்கார பயிர்
நாளைக்கு அம்மாட்ட சொல்லிட்டு பூஸ்ட் டப்பாவில் மிளகாத்தூள் கொட்டி வைக்க சொல்கிறேன். என்ன ஜெமினா ஜி தொடச்சிட்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவு அப்படின்னோடனே இரு அப்படின்னு சொல்லி கழுவு நம்ம தேங்காய் அப்படி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஜிமினா என்ன ஜிமினா அப்படின்னோடனே ஆமாம் சி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பேன்டா ஒன்றால். நீ என்னையே தனமானு சொல்கிற அப்போ நம்ஜுன் ஹயாங்களும் என்ன சொல்லுவேன் இது ரொம்ப முக்கியமாக இருட்டா வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. பயமாக இருக்கும்ல நைட்டு 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு எப்படா தைரியமாக துணிக்கிட்டு இருக்கேன். அது பூஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறோன்ற ஆர்வத்தில் ஓடியாந்துட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்படியே ஒரு செகண்ட் 2 பேருமே ஸ்டாப் ஆகிறாங்க. முன்னாடி ஒரு உருவம் ஒரு மாதிரி முடியெல்லாம் முன்னாடி விரிச்சு போட்டு ஒரு மாதிரி அப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க 2 பேருக்கும் முன்னாடி. டேயாங்கு அது அது உனக்கு தெரியுதா? ஆமாம் எனக்கு தெரியுது. ஏன் அது என்னடா அவள் கொரட்டடிச்சு தூங்கிட்டு இருந்தாடி யாரா அது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங்கும் நம்ம ஜிமினாவும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அந்த உருவம் அப்படியே கிட்ட நடந்து வருமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐயா இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உருண்டு ஓடுறானுங்க. இவங்க கத்துற சவுண்டை கேட்டு வரும்போது வீட்டில் லைட் எரியுது. வீட்டில் எல்லாம் அலாரம் மாதிரி 12 மணி ஆனால் டிங் டிங்னு அடிக்கிறீங்க ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோ புலம்பிட்டே வர என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேயாங்கையும் நம்ம ஜிமினாவை பார்த்தா நம்ம டேயாங்க வந்து நம்ம ஜிமினா வந்து டேயாங்கை தூக்கி வச்சிருக்காரு. 2 பேரும் அங்கே அப்புறம் 2 பேரும் கையை காட்டினோன்னே என்னடா அங்கே நம்ம ஜேஹோப் திரும்பி பார்த்தா முடிய விரிச்சு போட்டு உருவம் நிற்கிதா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி நம்ம யோங்கி வராரு. ஐயோ ஏன்டா நைட்டானாலே எழுப்பி விட்றீங்க நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்டா டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அது உங்களுக்கு பொறுக்காதே உடனே எழுப்பி விட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கெலாம் தூங்க கூட முடியாதரா சேர்த்து வச்சு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் ஏன்டா நாய் பெட்ரூமில் தூங்காமல் திருநாய் மாதிரி இங்கே படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை உதைக்க ஜேஹோப்பா எந்திரிக்கவே இல்லை. டேய் நீங்கள் ஏன்டா இப்படி கட்டிப்பிடிச்சி நிற்கிறீங்க? டேய் டயாங்கு உன் ஆள் பார்த்தா அவ்வளோதான் முடிச்சு விட்டுறோம். அதுவும் அவன் ஆள் இருக்கு பாரு ஜிமினாவோட ஆள் அவ்வளோதான் அவனை மண்டே பாய்ச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க பின்னாடி அப்படின்னே என்னடா பின்னாடி அப்போ நம்ம யூகி திரும்பி பார்த்துட்டு டேய் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோ படுத்திருக்காரா அவர் பக்கத்துலேயே தலானி கையில் எடுத்து வந்துருப்பார் அதை போட்டு அவரும் படுத்துடுறாரு. அப்படி எல்லாரும் வராங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க 2 பேரும் அடியா என்னடா இது கீழே 2 பேர் மேலே இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த உருவம் நின்றுட்டுருக்கு. என்ன காய் தான் என்ன அது ஏக்கா என்னக்கா மறுபடியும் மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னோடனே ஆமாண்டா காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி தான் அது நம்ம அவங்க அப்படியே முடிய வச்சுட்டு என்னக்கா இங்கே தெரிஞ்சிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லடா மந்திரம் சொல்லிட்டு சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ என்னன்னு சொல்லி இவங்க 3 பேரும் என்னை பார்த்து இப்படி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே டேய் நம்ம அக்கா தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே நம்ம ஜிமினா கீழே போட்டுற ஐயோ அப்படின்னு நம்ம டேங் இடுப்பு பிடிச்சிட்டு அப்படின்னோடனே நம்ம அக்காவா அப்படி சொல்லிட்டு ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க என்ன ஜிமினா மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன் சரி திடீர்னு வந்து தண்ணி தாக எடுத்துச்சு அதோடனே இப்படி முடிய வச்சு போட்டா வருவ அப்படின்னு நம்ம டேங் கேட்க எப்பா அதெல்லாம் நான் கண்டுக்கலப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாம் வந்துடுறாங்க என்னப்பா இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா டெட் பாடி கிடக்கு அப்படின்னு நம்மளோட இவர் கிளம்புறைட்டு அப்படின்னு சொல்ல டெட் பாடியிலடா நம்ம நல்லா பாரு ஜேஹோப்பும் இவங்க தான் அவங்க தானா அப்படின்னு நம்ம ஜேகே வந்துட்டு நான் கூட ரோட்டில் படுத்த 2 பிச்சைக்காரங்க இங்கே படுத்துட்டான்னு நினச்சிட்டேன். அப்போ நம்ம ஜேகே சொல்ல என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ப்பா காலை எல்லாருமே சத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வர இல்லை நடந்ததெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயோ டேய் உங்கள் காமெடியெல்லாம் காலையில் தான் பண்ணி துவைங்களாண்டா ஏன்டா நைட் ஆனாலும் எல்லாம் இப்படி விளையாட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. டேய் நம்ம ஜேகே போட் மாதிரி நம்மளோட ஜேஹோப்பே நம்ம லுங்கி ஒரே ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா டேய் 2 பேரும் இங்கே என்னடா டேய் அது ஒய்ஃப் இல்லடா அது ஜேஹோப் அவனை எதுவும் பண்ணக்கூடாது லுங்கி அப்படின்னு சொன்னோன்னே டேய் சி இவனா எவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. சரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. என்னக்கா என்னத்தை பார்த்த அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் காய் நான் ஒரு உருவத்தை பார்த்தேன்
ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. நம்ம அக்னி வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து மந்திரம் சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ என்னன்னா நம்ம அக்னிக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம அக்னி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கதவை திறந்துட்டு வெளியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்குதா, அது அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போகிறாங்க. அது மாதிரி மந்திரம் சொல்லிட்டே போகிறாங்க. அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அது என்னென்னா கரெக்டாக எங்கே போகுதுன்னா, தாத்தா சொல்லியிருப்பார்ல, அந்த 4வது ஃப்ளோரில் வந்து அந்த பக்கம் வழியில் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த வழிக்கு தான் அது போகுது. சொல்லப்போனால் அந்த வழியில் நம்ம ஜெமினாவும் வயனும் போயிருப்பாங்க. அங்கே தான் போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணி நம்ம பிரைட்டு வந்து கூப்பிட்டு போயிருப்பார்ல, அந்த இது என்ன ஆகுதுன்னா, அந்த வழிக்கு போய் நேராக அந்த சவுண்டு வந்து எங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்குள்ளே தான் அந்த சவுண்டு கேட்குது. நம்மளோட அக்னி நேராக அந்த ரூம்கிட்ட போய் நிற்கிறாங்க. நின்று அந்த ரூம் அப்படியே தொடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஒரு மாதிரி அது ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுக்கிறாங்க கையை. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூமுக்குள்ளே சவுண்டு கேட்டுட்டு, அக்னி இங்கே வாய், அந்த கதவை திறந்து விட, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷம் இங்கே இருக்கேன். நீ கதவை திறந்தினா நான் நீ கேட்டது எல்லாம் தருவேன். தொற தொற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே அது மயக்குது. அப்படியே நம்ம அக்னி அப்படியே அந்த கதவுக்கிட்ட கை வைக்கலாம். நம்ம அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு அந்த அது ரொம்ப ஆர்வமாயிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம அக்னி அப்படியே கையெடுத்தோடனே, என்ன பண்ணுற அப்படின்னோடனே, நீ ஒரு பேயின்னு கூட தெரியாமல் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் மயங்கின்னு நினச்சியா? உன் பவரை விட என் பவர் ரொம்பவே அதிகமானது. உன்னை மாதிரி நிறைய பேய பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி, நீ தான் அந்த வீட்டை இது பண்ணிகிட்ருக்கியா? நல்ல வேலை, வீட்டில் இருக்கிற வேறு யாரையும் கூப்பிடாம நீ என்ன கூப்பிட்டியே, இல்லைனா என்ன வெளியே வந்து நீ என்னென்ன பண்ணியிருப்ப அப்படின்னே. நீ ரொம்ப புத்திசாலி தான் அக்னி அப்படின்னே. ஆமாம் அப்படியே சொல்லிட்டு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறத ஒரு உசுரை கூட எடுக்காம விட மாட்டேன், அதையும் பார்க்கலாம். அப்படியா? முதல்ல நான் அந்த ஜெமினா உயிர் எடுக்கிறேன், அப்புறம் அந்த ஒயன், அதுக்கப்புறம் அந்த குழந்தை, இப்படின்னு எல்லார் உயிரையும் நான் எடுக்காமல் விட மாட்டேன். அதையும் பார்த்துடலாம். இந்த தாண்டி இந்த குடும்பத்தை மேலே கைவெடி பார்ப்போம் அப்படின்னோடனே, அதையும் பார்க்க தானே போகிறோம். உன் வீடியோ நான் எடுக்காம விட மாட்டேன், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட அக்னியை சொல்ல, அப்படியே அது என்னென்னா ஒரு மாதிரி வீடே ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம அக்னி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை போட்டு இது பண்ணி அதை வந்து ஒரு இதாக பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. இந்த ரூமுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி வந்திருப்பாங்க. இந்த பேய் வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்குது. நம்ம அப்படியே நம்ம அக்னி போகிறவங்க திரும்பி பார்த்து, என்ன சிரிக்கிற அப்படின்னோடனே, என்ன இல்லை இந்த வீட்டில் நீ நான் உள்ளே இருக்கும் போது நான் இந்த வீட்டில் இவ்வளோ ஆட்டம் காட்டி இது பண்ணுறேன்னு சொல்லி நீ இது பண்ணுறியே, என்னை விட மோசமான இன்னும் 3 ஆவி இருக்கே, அதுலேயும் அந்த ஒரு இன்னொரு ஆவி இருக்கு பாரு, மிச்ச 2 ஆவி கூட பரவாயில்ல, எங்களுக்கு மேலேயே ஒரு ஆவி இருக்கே, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவேன், அது இன்னும் அது ஆட்டத்தை தான் காட்டல, அதெல்லாம் காட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் சிரிக்குதா. இன்னொரு ஆவியா? அப்புறம் நம்ம அக்னிக்கு வந்து அப்படியே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. அந்த சாவப்பெட்டி, அந்த வாட்டர் ஃபால், அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகிட்டு, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்திருப்பாங்க. அப்போ தான் என்ன இருக்குன்னா, அவங்க மாடி ஏறி கீழே இறங்கி வந்திருக்கும் போது தான் இந்த மாதிரி நம்மளோட இவர் இருக்கார்ல, நம்ம ஜிமினாவும் நம்ம டேயாங்கும் பயந்துருப்பாங்க. இப்போயே நம்ம அக்னி எதுவும் ரியாக்ட் பண்ணலன்னா நம்ம ஜிமினாவை தான் அவங்க நோட் பண்ணுவாங்க. இவன் உயிரை நான் எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதான் அவங்க ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே நின்று வந்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் யோசிச்சு நம்ம காய்ட்டு சொல்லும்போது, என்னக்கா சொல்கிற அப்படின்னா, இன்னும் இந்த வீட்டில் 3 ஆவி இருக்கா? இல்லை ஆமாக்கா, ஆனால் மிச்ச 2 ஆவி கூட பயமாக இருக்காதான், அதில் இன்னொரு ஆவி இருக்கா அப்படின்னு சொன்னோடனே, என்னக்கா? அந்த ஆவி தான் ரொம்ப மோசமான ஆவின்னு சொன்னான். இப்போ நம்ம எப்படியாவது நம்ம இந்த வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த அரண்மனையை பற்றி. இங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஏதோ நம்மள்ட்ட மறைக்க நினைக்கிறாங்க, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் காய். நம்ம முதல்ல நீ வந்து நாளைக்கு என்னென்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பாலடைஞ்ச லைப்ரரி இருக்கிறதா நான் ஜிமினாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அது எப்படிக்கா உனக்கு தெரியும்? அவன் ஏதோ தேடிட்டு இருந்தான்டா, அவன்கிட்ட என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான் ஏதோ ஒரு லைப்ரரி இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கே போயிட்டு ஏதோ ஒரு புக் இருக்காமா, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னோடனே. அப்படியாக்கா? ஆமாம், நாளைக்கு நான் ஜிம்னாட்ட அதெல்லாம் டீட்டெயிலாக விசாரிச்சு சொல்கிறேன். நீ முடிஞ்ச வெளியே எங்கேயா இருக்கான்னு பாரு, நான் இந்த வீட்டுக்குள்ளே தேடி பார்க்குறேன் அப்படின்னோடனே. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பண்டிகைக்கு தேவையான தீபாவளிலாம் வருதுல, டெக்கரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினாட்ட போய் நம்ம அக்னி பேசுகிறாங்க. ஜிமினா, சொல்லுங்க அக்னி, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க கார்டன் ஏரியாவில். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லணும். நீ சின்ன வயசில் ஏதோ பேயை பார்த்ததா சொன்னாங்க. அதுவா? ஆமாம், அது என்னன்னு சொல்ல முடியுமா? அடப்போ அக்னி, அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் அப்போ அதை சொல்லும் போது எல்லாம் அது இல்யூஷனாக இருக்கும், நீ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஜிமினா, நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னோடனே. என்ன அக்னி நீ அப்படின்னோடனே, நீ நான் லூசுன்னு நினைப்ப பாரு. அதெல்லாம் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகேவா? சொல்லப்போனால் நான் வந்து ஒன்றும் நாங்கள் கெஸ்ட்டோ இல்லை நாங்கள் இந்த ஊர் சுற்றி பார்க்க வந்த கைடோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நானும் காயும் ஒரு பேய் ஓட்டுறவங்க, ஷாமின் அப்படின்னோடனே. நம்ம ஜிமினா, என்னது ஷாமினா அப்படின்னு எந்திரிக்கிறாரா? உட்காரு, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ரியாக்ட் பண்ணி காட்டி கொடுத்துடாத. சரி. அதனால் உங்கள் தாத்தா நீ சின்ன வயசுல பார்க்குறதெல்லாம் அது பொய்யெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உண்மை தான். ஐ திங்க் அது உன்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், உன்னை தொந்தரவு பண்ணுதா? ஆமாம், அது என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, அது எங்களுக்கும் தெரியும், உங்கள் தாத்தா தான் சொல்லி எங்களை வர வச்சிருக்காரு. சொல்லப்போனால் அது கிட்டத்தட்ட உங்கள் ஊர்லேயும் 9 பேருக்கு மேலே பலி வாங்கியிருக்கு. என்ன? ஆமாம், சொல்லப்போனால் நைட்டானால் உங்கள் தாத்தா ஏன் தெரியுமா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு? ஏன்? அந்த பேய் எல்லாரையும் போய் பழி வாங்குதான். ஐயோ, அதனால தான் பேய் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எனக்கு உன் ஹெல்ப்பு தேவைப்படுது. ஏன் ஹெல்ப்பா? ஆமாம், ஏன்னா உன் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியுது தானே? ஆமாம். எனக்கும் அதான் சின்ன வயசுல தெரியும் தான், ஆனால் அதை நான் அதனால தான் பேய் ஓட்ட வந்தேன். சொல்லப்போனால் நானும் நீ கிட்டத்தட்ட ஒன்று தான் ஜிமினா. சரி. அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஆனால் ஏதோ ஒரு போன ஜென்மத்து பந்தம் மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க 2 பேருமே அது வந்து உணர்றாங்க, ஓகேவா? அதனால தான் நம்ம ஜிமினாட்ட அவர் உண்மையை சொல்கிறாங்க. அதனால் உன் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. என்ன நான் பண்ணணும்? நீ என்கிட்ட சொன்னில்ல அந்த ஒரு புக்கு. ஆமாம், அந்த லைப்ரரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் அந்த வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் தேடிட்டேன், ஒரு இடம் கூட இல்லை அக்னி. அப்படின்னா நம்ம அங்கே தான் போகணும். எங்கே? அதான் அவங்க தாத்தா தடை பண்ணி வச்சுருக்காரு அந்த வழி. எங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே பேய் இருக்கும். எனக்கு தெரியும் ஜிமினா, ஆனால் நம்மளுக்கு வழி கிடையாது. உனக்கும் அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சேதாரமும் ஆகக்கூடாதுன்னு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். உனக்கும் உன்னோட குடும்பம் எனக்கு வேணும் அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இதோட நம்ம 2 பேரும் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண. நம்ம ஜிமினாவும் நானும் உங்கள் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள எப்படின்னா ஒரு சிஸ்டர் பிரதர் அந்த ஒரு பாண்டிங் மாதிரி ஆகிடுது. ஓகே, நான் உன்னை அக்கான்னு கூப்பிடட்டுமா? தாராளமாக, நீ நான் அக்னின்னு சொல்லலாம், இல்லை உன் அக்கான்னு சொல்லலாம், நீ எப்போ வேணால் கூப்பிட்டுக்கலாம். சரி, நான் உன்னை அக்னி அக்கான்னு கூப்பிட்றேன் அப்படின்னோடனே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. இவங்க போகிறத பார்த்தோன்னா நம்ம ஜெய்கேக்கா, என்ன என் ஒய்ஃபோடு இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு டக்குன்னு ஜம்ப் பண்ணுறாரு. அப்படின்னு நம்ம ஜிமினா பயப்படுறாரு, நம்ம அக்னி பயப்படல. எருமை என்ன அப்படின்னு நம்மள்கிட்ட ஜெமினா வந்து கேட்க, எங்கே 2 பேரும் போகிறீங்க? அண்ணன் அக்கா தம்பி எங்கேயோ போவோம், உனக்கு என்ன எரிச்சு அப்படின்னோடனே. அக்கா தம்பியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சி அப்படின்னோடனே லவ் யூடி அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரா. அப்படின்னா நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப எம்பாரிஷிங் ஆகிடுது. ஏன்னா நம்ம அக்னி சிரிக்கிறாங்க. பொண்டாட்டி ஏதாவது பிரச்சனைனா மாமா கூப்பிடு, மாமா அப்படி பறந்து வந்துடுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ளைங் கேஸு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினா வந்து அப்படி சொல்லிட்டு போனேன். அக்னி பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? நானும் அந்த பொறுக்கே லவ் பண்ணல. ஜிமினா நடிக்காத. அப்போ என்ன, இதுவே நானாக இருந்தால் சிவட்லேயே ஒன்று விட்டுருப்பேன். அது அப்படின்னோடனே பாரு உன் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்கான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னியை சொல்ல. போங்க அக்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி தள்ளி விட்டு 2 பேரும் போகிறாங்க. நம்ம அக்னி போகும்போது
காய் அப்படின்னோடனே அது லைப்ரரி அந்த புக்கை பற்றி ஏதோ ஜிமினா சொல்லுவானே, சொல்லுங்க ஜிமினா அப்படின்னோடனே, அந்த புக்கு வந்து பெருசாக பழடைஞ்சு ஒரு மாதிரி பழைய புக்காக இருக்கும். அது எல்லா புக்கும் இருக்கிறது தானே. இருங்க, அது வந்து கொரியன் கிங்கும் அப்புறம் இந்தியன் பிரின்சஸ், அதாவது இந்தியன் தமிழ் பிரின்சஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்குமா. அது அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டோரியா இல்லை சண்டை போட்ட ஸ்டோரியாலாம் தெரியல. ஐ திங்க் அது லவ் பண்ண ஸ்டோரியாக கூட இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என்ன டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காய் முழிக்க, டே காய் அந்த ஸ்டோரியை பற்றி கேட்டு செக் பண்ணிவிட்டு வாடா. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயும் போகிறாரா. ஏக்கா நான் வேணா அவங்க கூட, டேய் உனக்கு வேலை கொடுத்தா அதில் பண்ணிவிட்டு வாடா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயும் போகிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பூனை மாதிரி போகிறாங்க. அப்புறம் நம்ம டேங்கு எங்கே போகிறீங்க 2 பேரும்? சும்மா சுற்றி பார்க்க போகிறோம் டேங் அப்படின்னோடனே, சுற்றி பார்க்க போகிறீங்களா, வேணா மாயா கூப்பிட்டு போகிறீங்களா, அவங்களும் பார்க்கணுன்னாங்க. டேய் நீ தனியாக கூப்பிட்டு போடா அப்போன்னு சொன்னோடனே நம்ம அக்னி சிரிக்கும் போது அப்படி வந்துட்டேன் அப்புறம் டொப்புன்னு நம்ம ஒயன் வந்து குதிக்க, ஒயனே சொல்லு ஜிமினா, என்ன அக்னி எப்படி? நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே, என்னாச்சு சொல்லுங்க ஒயனே, உன் புருஷன் என்கிட்ட ரொம்ப வாயாடுறான், வாயை உடச்சி வச்சுருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, வா அக்னி நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம ஜிமினா கூப்பிட்டு போக, நம்ம அக்னி அப்படி நம்ம டேங்கு சரி பார்த்துட்டு, ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை, ஐய சும்மா விசாரித்தேன்ப்பா, அதான் தேவையில்லப்பா அப்படின்னே, புரியாத உன்னை வந்து நான் பேண்ட் சட்டையோட பார்த்துட்டு இங்கே வந்து சுடிதாரு சாரியோட பார்க்க செம கும்முன்னு இருக்க. அப்புறம் என்ன கல்யாணம் ஆச்சு, நம்ம ஏன் ஒரு நம்ம மாதிரி ஒரு குட்டி பாப்பா இல்லை குட்டி தம்பி வந்த மாதிரி கொடுப்பாங்க போங்க சார், போய் மாயாவுக்கு போய் சுற்றி காட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போகிறாங்க. மாயாவை கூட்டிகிட்டு போகிறாங்க வெளியே. நம்ம மாயாவுக்கு வேறு நம்ம பிரைட்டு மேலே ஒரு கண்ணு, அவள் வேறு நம்ம பிரைட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்க்குறா. ஆனால் நம்ம பிரைட்டுக்கும் நம்ம அக்னி மேலே தான் ரூட்டு. அவர் வந்து எங்கே அக்னி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது, காய் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா போகிறேன், வேலையை அடிச்சு வெளியே போகிறேன்டா, இன்னும் உனக்கு வேலையா, வந்துட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு நம்ம காய் இடுக்கணும்னு ஓடிடுறாரா. என்ன இவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஜா இப்போ இங்கே வாடா அப்படின்னோடனே, இந்த ஐஸ்வர்யா அப்படி என்னடா அப்படின்னோடனே, ஐஸ்வர்யாவை பார்த்தியா அப்படின்னோடனே, நீ ஏன்டா கேட்குற, அக்னியை பார்த்தியா, பார்த்துடா விட்டா ஏன் ஆளை பேரே சொல்லிட்டு இருப்ப போல அப்படின்னோடனே, சரிடா பார்த்தியா தரலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டுருக்கும் போது நம்ம அக்னியும் நம்மளோட ஜிமினாவும் தான் காட்டுறாங்க. அக்னி ஜிமினா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி கால் எடுத்து அங்கே வைக்கிறாங்க. வச்ச உடனே ஒரு செம்ம வைப்ரேஷன் அங்கே. அப்போ என்னென்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் போகிறாங்க. நம்ம ஜிமினாவிட்ட வந்து நம்ம அக்னி சொல்கிறாங்க, அதோ அங்கே போட்டிருக்கு பாரு, அங்கே ஒரு ரூம் தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேய் இருந்துச்சுல, அந்த பேய் ரூமை காட்டி, அங்கே நீ போகவே கூடாது, நான் போகவே மாட்டேன்ப்பா, இந்த ஒயன் புள்ள தான் அங்கே போகணும் துடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை போய் கிராஸ் பண்ண போனோம். அந்த டோர் தட்டாமல் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு, அதை கண்டுக்காத நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அங்கே பார்த்தா இன்னும் 2 ரூமு, நிறைய ரூம் இருக்காங்க. அப்போ தான் கடைசியில் ஒரு பெரிய ரூமாக இருக்குது. ஒருவேளை அதான் லைப்ரரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போகலான்றதுக்குள்ளே என்னன்னா அதுக்கு வந்து இந்த பக்கம் அதான் ரைட் சைடில் இன்னொரு வழி போகுது. அது 2 பேரும் அப்படி எட்டி பார்க்குறானுங்க. அது ரொம்ப பாலடைஞ்சு அங்கே ஒரு பெரிய ரூம் இருக்குது. என்னடா அது பெரிய எங்கேயோ ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது லைப்ரரியா இது லைப்ரரியான்னு சொல்லிட்டு 2 பேரும் இதுதான் லைப்ரரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இருக்குல்ல அந்த டோர் அப்படியே 2 பேரும் கஷ்டப்பட்டு தள்ளுறாங்க. தள்ளினா அது ஒரு மாதிரி பாலடைஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய லைப்ரரியா அப்படின்னு நம்ம ஜிம்னா அப்படியே வாயை திறக்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய இதாக இருக்குது. சுற்றியும் புக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு, இந்த இடத்துல நம்ம தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை தேடுறாங்க. அப்போனால நம்ம ஜிமினா எங்கேயோ தேடுறாரு என்னென்னமோ பண்ணும்போது நம்ம அக்னி வந்து ஒன்றுமே பண்ணல. அங்கே ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது. அந்த பெஞ்சிட்ட பண்ணினா அங்கே ஒரு மாதிரி ஏதோ ஒரு டைமண்ட் வச்சு ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம அக்னி வந்து அதை அமுக்குறோன்னா டக்குன்னு திறந்துக்குது. அப்போ நம்ம அக்னி செகண்ட் இது பண்ணாலுமே என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கூப்பிட்டு ஜிமினா அப்படிங்கிறாரு. நம்ம ஜிமினாவை வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அந்த புக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே அந்த புக்கை எடுத்து 2 பேரும் வெளியே வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த புக்கை வந்து போய் தூசி தட்டமோ என்னன்னா நம்ம அக்னியோட பிளட்டு வந்து நம்ம ஜிமினாவோட பிளட்டும் சரி அக்னியோட பிளட்டும் சரி, ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் போல். அப்படி 2 பேர் ஏதோ கிழிச்சிட்றது விரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த புக்கில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அவங்க 2 பிளட்டும் படுதா. பட்ட உடனே அங்கே ஒரு ரூம் பார்த்தாங்கல்ல, அந்த ரூமில் ஒரு மாதிரி அங்கே ஒரு வைப்ரேஷன் ஆகி
ஒரு மாதிரி அந்த அரண்மனை சுற்றி ஒரே ஒரு புயல் காற்று அடிக்குது. எல்லாமே வந்து அப்படி ஒரு மாதிரி ஜெர்க்காகுது. அந்த வீடியோ மட்டும் இதாகுது. நம்ம ஜேகே டயாங்கு எல்லாருக்கும் அது தோணும். நம்ம டயாங்க்கு இப்போ நம்ம ஒயனுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஒரு மாதிரி இடிச்சு ஒரு மாதிரி சூறாவளி வர மாதிரி இருக்குது. அவ்வளோதான். எல்லாருக்கும் என்னென்ன பண்ணுறதுனே புரியல. எல்லாம் போயிடுறாங்க, வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிமினாவும் அக்னியும் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் திறந்தோடனே ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருக்கு அரண்மனை அப்படின்லாம் போட்டிருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் நம்ம ஜிமினாவும் அக்னியும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இந்த ரூமை காட்டினா ஒருத்தர் வந்து அப்படியே இன்னொரு உருவம் எந்திருக்குது அந்த ரூமில். அதாவது அந்த ஒரு லைப்ரரிக்கு பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு டோர் மாதிரி இருக்கும்ல, அந்த டோர்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டு ஃபைனலி ஐ எம் பேக் மை குயின் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணனே, இப்போ தான் அதாயிருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த டோரை மட்டும்தான் ஓப்பன் பண்ண வைக்கணும். அதையும் நான் பண்ணிவிடுவேன். ஐ எம் பேக் மை குயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு பர்சன் சொல்கிறாரு.